அதிமுக 4 சீட்டு கொடுக்குறோன்னா அந்த கெப்பாசிட்டி அவ்வளவுதான். ஆனா விசிகாவுக்கு குறைந்தபட்சம் ஒரு 20-25 சீட் வந்து திமுக கொடுக்கணும். அதுதான் உரிய பிரதிநிதித்துவம். ஓரளவுக்காவது என்னை பொறுத்த வரைக்கும் ஆட்சியிலே பங்கு கொடுக்கலாம். துணை முதலமைச்சர் விசிகாவுக்கு வந்து கொடுக்கலாம். ஒரு எம்பிக்கு 6 சட்டமன்ற தொகுதி, 2 எம்பிக்கு 12 சட்டமன்ற தொகுதி. அப்போ குறைந்தபட்சம் 12 தொகுதியாவது திமுக கொடுத்தே ஆகணும். அதுதான் ஒரு நியாயம், அதுதான் ஒரு தர்மம். அதான் சொல்றேன், காங்கிரஸ்க்கு 25 கொடுக்குறீங்க. நீங்க காங்கிரஸ் அந்த அளவுக்கு இருக்கா? நீங்க நினைச்சு கொடுக்குறீங்க இருக்குன்னு சொல்லிட்டு அதை விட வலிமையானதா வந்து இன்னைக்கு விசிகா இருக்கு. விசிகாவோட துணை பொதுச் செயலாளர் வன்னியர் சொல்றாரு, நாங்க 50 சீட் கூட கேட்போங்க, தப்பே கிடையாது. கமலஹாசனும் திருமாவும் வந்து ஒரே மாதிரியான அரசியல் களத்தில் இருக்காங்களா? ஒரே வாக்குகள் கொண்டிருக்காங்கன்னா கிடையாது. அவர் எங்கேயோ இருக்காரு, இவர் எங்கேயோ இருக்காரு. திரையில் வேணுமென்றால் திரு கமலஹாசன் உலக நாயனா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் சூப்பர் ஸ்டார் டாக்டர் திருமா. இவ்வளவு வலிமையான ஒரு கட்சி எல்லாமே வெளிப்படையாக தெரிந்துமே ஏன் தொடரணும்? தனித்து நின்று களம் காணலாம். இல்ல தனி நின்று என்ன, இந்த மக்களுக்கு யார் பாதுகாப்பு? இன்னைக்கு தமிழ்நாட்டுல எத்தனையோ கட்சி இருந்தாலுமே பட்டியல் சமூக மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு எதிரான விசிகா தான். ஒடுக்கப்படுகிற மக்களுக்கு ஒரு நீதி கேட்கிற கட்சி எதிரான விசிகா தான். நாட் ஓன்லி கேஸ்ட மென்ஷனே பண்ணல. இங்க அங்க கன்னியாகுமரியில் வந்து இருந்து போன பெண் வந்து பட்டியல் சமூகமா கிடையாது, அவங்க ஒரு முக்குழுத்தோர் சமூகம். அந்த மாணவிக்கு நீதி வேணும் அப்படின்றது டாக்டர் திருமா ஒரு போராட்டம் பண்ணாராங்க. ஆனா இப்ப பட்டியலினத்துக்கான கட்சியாகத்தானே சித்தரிக்கப்படுது, பார்க்கப்படுது. அது இங்க இருக்கிற ஜாதி புத்தி நம்ம என்ன பண்ண முடியும்? பாருங்க, விசிகா பட்டியல் சமூக மக்களுக்காக முன்னெடுத்து தொடங்கப்பட்ட கட்சி, ஆமாம். விசிகா பட்டியல் சமூக மக்கள் உரிமைகளை பேசுகின்றதா, ஆமாம். ஆனால் விசிகா ஜாதி கட்சியான கிடையாது. வன்னியரை வந்து தன்னுடைய கட்சியில் சட்டமன்ற உறுப்பினராக்கிய திருமாவை நீங்கள் எப்படி ஒரு ஜாதி கட்சியா சொல்ல முடியும்? இஸ்லாமியருக்கு அதிகாரம் கொடுத்து அவரை சட்டமன்ற உறுப்பினராக்கிய டாக்டர் திருமாவை நீங்கள் எப்படி ஜாதி கட்சியாக சொல்ல முடியும்? பொது புத்தியில் இருக்குன்னா நீ திருந்து, பார்க்குறவன் திருந்து, எவன்லாம் கேட்கறான் அவன் திருந்து, திமுக பார்க்கதான் நீ திருந்து. இன்னைக்கு இந்திய அளவில் பட்டியலின மக்களுக்கான ஒரு குரலாகவும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாகவும் இன்னைக்கு திரும்ப மாறி ஒரு மிகப்பெரிய உயரமான குடும்பமாக நிற்கிறாரு. அவரை போய் நீங்க ஜாதின்னு சொன்னா அவர் வந்து அடங்கலாம் முடியாது, அவர் அடைக்கிடவும் முடியாது.